இக்கட்டான சூழ்நிலை தான் விமானத்தில் இருந்து அந்த ரேம் ஏர் டர்பைன் அது வெளிப்படும் அப்படின்றாங்க. இந்த அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் அந்த ரேம் ஏர் டர்பைன் வந்து கடைசி நேரத்தில் வெளியே வந்திருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா என்னன்றது தெரியல. ஸோ விமானிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் பிரச்சனை ஆக போகுது அப்படின்ட்டு அவர் எல்லா கட்ட முயற்சியும் எடுத்திருக்காரு. இது எந்த விதமான இஷ்யூஸ் இருக்குது? இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின். விமானத்தில் அந்த ரேம் ஏர் டர்பைன்னு ஒன்று உண்டு. அது வந்து எப்போவுமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது கூட அடி போர்ஷனில் இருக்கும். அது எப்போ வெளியே வரும் அப்படின்னா, விமானத்தோட 2 என்ஜின்லேருந்து தேவையான அந்த த்ரஸ்ட் நமக்கு கிடைக்கல, அந்த பவர் நமக்கு கிடைக்கல. ஏன்னா இதில் இருக்கிற நிறைய சிஸ்டம்ஸ் வந்து ஹைட்ராலிக் அண்ட் நியூமேட்டிக் ஆக்சுவேட்டட். இன்ன வரைக்கும் இந்த ஆமாம். இப்போ அதுக்கு தேவையான மினிமம் சப்ளை இல்லாத பட்சத்தில் இந்த ரேம் ஏர் டர்பைன் தானாக கீழே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அது ரேம் ஏர் டர்பைன்னா ஒன்றும் இல்லை, அதில் ஒரு 2 லீஃப் இருக்கும். அந்த இது சுற்றுறதுனால உள்ளே இருக்கிற மோட்டர் சுற்றி அதுலேருந்து நமக்கு கரண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் போனோடனே இன்வெர்ட்டரில் இருக்கிறது வந்து மினிமம் கனெக்ஷன் கொடுத்துருப்போம், இப்படி தானே? ஒரு ரூமில் 2 லைட் இருக்குன்னா ஒரு லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி இந்த ரேம் ஏர் டர்பைன் வெளியில் வந்து அதில் இருக்கிற பவர் இந்த பைலட் அந்த கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, மினிமமான கேபினில் இருக்கிற லைட்டிங்க்கு, அந்த மாதிரி மினிமம் தேவைக்குள்ள பவர் வந்து அந்த ரேம் ஏர் டர்பைன் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்கள் ஃபேமிலி சேனலில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகம், பாரம்பரிய கைத்தறிப்பட்டிற்கு யுவா டெக்ஸ், இளம்பிள்ளை சேலம், குயின்ஸ் பெட்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் கோயம்புத்தூர், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் மேட்ரிமோனி, இரு மனங்களை இணைக்க ஏற்ற திருமண தலம், மற்றும் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பி, கிறிஸ்துவ புத்தகங்கள், பைபிள், பரிசு பொருட்கள் பெற சிறந்த தலம்.